ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டைல் பண்ணலான்ற நான் ஷோ பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ இது வந்து பாருங்கள் என்னோட கீபோர்டு. ஓகேவா? என்னோட கீபோர்டில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு கீஸும் நான் டைப் பண்ணும்போது வந்து பாருங்கள் அனிமேஷன் வருது. அதேமாரி வந்து பாருங்கள் கீபோர்டில் வந்து பாருங்கள் வால்பேப்பர் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கீபோர்டில் தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு எதுவும் அடிஷ்னல் ஆப்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு நான் ஷோ பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா குட்லாக்ன்ற ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த குட்லாக் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஜஸ்ட் இந்த குட்லாக் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் கீஸ் காஃபி அதுக்கடுத்து வந்து தீம் பார்க் இந்த 2 ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்க, இப்போ நான் தீம் பார்க்குன்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இந்த தீம் பார்க்குன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கீபோர்டுன்ற ஆப்ஷன் டேப் பண்ணிங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் டேப் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் நியூன்னு இருக்கும். ஓகே, கிரியேட் நியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வேஸ் இப்படி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டேப் பண்ணிங்க. டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரி அதில் என்ன பண்ண தீம் பார்க் கூடயே இருக்கக்கூடிய வால்பேப்பருக்குள்ளே போகும். நான் வந்து டிஃபால்ட்டாக கேலரி ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ கேலரி ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு வந்து பாருங்கள், நான் டிஃபால்ட்டாக ஒரு வால்பேப்பர் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செட் பண்ணி வந்து பாருங்கள் உங்களுக்கு வால்பேப்பர் இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைட் மோட் அதுக்கடுத்து டார்க் மோடுன்ற ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. டாப்பில் இருக்குது பாருங்கள். இப்போ டார்க் மோடில் இருக்கக்கூடிய வால்பேப்பர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து 2 ஆப்ஷன் ஷோ பண்ணால் உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிங்க. நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சூஸ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள், இப்போ நான் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி வந்து பாருங்கள் என்டர் நேம்னு வந்து கேட்டிருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நேம் என்டர் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே அப்ளை மட்டும் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீபோர்டு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கீபோர்டில் எப்படி அனிமேஷன் ஆட் பண்ண நான் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு கீஸ் கஃபேன்னு ஒன்று இருக்கும். இந்த கீஸ் கஃபேன்ற ஆப்ஷனுக்குள்ளே வாங்க. ஓகேவா? இந்த கீஸ் கஃபேன்ற ஆப்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூஸ் இப்படி வரும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல் யுவர் ஓன் கீபோர்டுன்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டேப் பண்ணிங்க. டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய கலர்ஸ் வந்துருக்கும். ஓகேவா? உங்களுக்கு கீபோர்டு கலர் எந்த கலரில் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் டிஃபால்ட்டாகவே நான் வந்து பாருங்கள் இந்த கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்ட்ன்ற ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுலேயே வந்து பாருங்கள் நிறைய கலர்ஸ் எல்லாமே இருக்குது. கீயோட கலர்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன கலர் சேஞ்ச் ஆகணுமோ அதுவும் வந்து பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து பாருங்கள் எனக்கு ஓகேவானதை நான் சூஸ் பண்ணிவிட்டேன். ஓகேவா? சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு சவுண்ட் ஆப்ஷனும் இருக்கும். சவுண்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நான் பேக் எடுத்துக்கிறேன். ஓகேவா? பேக் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் இப்போ நான் கீபோர்டில் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? டைப் பண்ணும்போது வந்து பாருங்கள் அனிமேஷன் சூப்பராக வந்திருக்கு. அடுத்து வந்து பாருங்கள் இதில் டார்க் மோடில் நான் ஷோ பண்ணிடுறேன். ஓகே, டார்க் மோடில் யூஸ் பண்ணும்போது வந்து பாருங்கள் இப்போ கீபோர்டு எப்படி இருக்குன்றது நான் செட் பண்ண சேம் வால்பேப்பர் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி உங்கள் கீபோர்டை வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபர்ட் வால்பேப்பர் உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செட்டிங்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் உங்கள் மொபைலில் நான் சொன்ன இந்த செட்டிங்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.